உயர்ந்த மனிதன் திரைப்படத்துல நாளை இந்த வேளை பார்த்து ஓடி வானிலா அந்த பாடலுக்கு சுசீலா அம்மாவுக்கு தேசிய விருது கிடைச்சது. பாடகைகளுக்கு முதலாக தேசிய விருது கிடைச்ச ஆரம்பமே அதுதான். அந்த பாடல் தேசிய விருது கிடைச்சோம். சுசீலா அம்மா சொல்றாங்க, எம்எஸ்வி அவர்கள் அந்த இசையமைப்பாளர் கொடுத்த அத்தனை விஷயத்தையும் நான் உள்வாங்கி 90% கூட நான் வெளிப்படுத்த முடியல, இன்னும் அது ஏக்கம் இருக்கு, அதுக்கே தேசிய விருது கிடைச்சிச்சு. அப்ப அவர் எப்படி சொல்லி கொடுத்திருப்பாரு பாருங்க. அதன் பிறகு அதே எம்எஸ்வி அவர்களுடைய இசையில 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், அந்த பாடல் பாடியதற்காக வாணி ஜெயராம் அவர்களுக்கு தேசிய விருது கிடைச்சது. என்ன சிறப்புன்னா, இந்த தேசிய விருது உங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிற செய்தி வரும்போது அவங்க வேறொரு பாடல் பதிவுல இருக்கிறாங்க. அதே எம்எஸ்வி அவருடைய இசையில ஒரு டூயட் பாட்டு எஸ்பிபி கூட பாடுறாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். பாடி முடிச்சிட்ட பிற்பாடு எம்எஸ்வி அவர்கள்ட்ட உங்க இசையில நான் பாடின அந்த பாடலுக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆகவே 2 பெரிய பாடகைகளுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த அப்பேற்பட்ட இசை மன்னன் எவ்வளவு திறமையா இருந்திருப்பாரு. ஆனா அவருக்கு தேசிய விருது கொடுக்க தவறி விட்டது இந்த இந்திய அரசாங்கம் நினைக்கும் போது எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் இன்றளவும் மனதில் காயமாக இருக்கிறது.